வணக்கம். நம்ம கையில கிடைக்கிற ஒரு சாதாரண விழா அழைப்பிதழ்ல என்னென்ன இருக்கும்? தேதி, நேரம், இடம் அவ்வளவுதானா? இல்லவே இல்ல. சில அழைப்பிதழ்கள் ஒரு முழு கலாச்சாரத்துக்கான கதவையே நமக்கு திறந்து காட்டும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு தமிழ் விழா அழைப்பிதழை எடுத்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் அலசி ஆராய போறோம். வாங்க உள்ள போலாம். இதோ பாருங்க, இதுதான் அந்த அழைப்புதல். பார்த்த மாத்திரத்துல இது ஏதோ ஒரு கோயில் விழா அறிவிப்பு மாதிரி தான் தெரியுது. ஆனா இதை ஒரு கல்ச்சரல் பஸ்லா பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரே ஒரு பேப்பர் ஒரு சமூகம், அவங்களோட நம்பிக்கை, அவங்க சொல்ற கதைகள்னு எத்தனையோ விஷயங்களை நமக்கு சொல்லுது. வாங்க அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த அழைப்பிதழ நம்ம ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இதோட அடிப்படை நோக்கம் என்ன, அப்புறம் இந்த விழாவோட ஹீரோ யாரு, நிகழ்ச்சி நிரல்ல என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, கடைசியா இந்த அழைப்புல இருக்கிற அந்த உணர்வு என்ன. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ முதல் ஸ்டெப், இந்த டாக்குமெண்டோட முக்கிய நோக்கம் என்ன, இது எதை பத்தினது? இந்த முழு அழைப்பிதழோட மைய புள்ளியே இந்த வரிதான். 6ஆம் ஆண்டு ஸ்ரீ அகத்தியர் அவதார திருவிழா. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இது ஏதோ முதல் தடவையா நடக்கிற நிகழ்வு இல்ல, இது 6வது வருஷமா நடக்குது. அதுவும் அகத்தியர் முனிவரோட அவதாரத்தை கொண்டாடுற ஒரு பெரிய விழா இது. சரி, இப்போ இந்த அழைப்பிதழோட ஆன்மீக மற்றும் கலாச்சார இதயத்துக்குள்ள போவோம். யார் இந்த அகத்தியர்? எதுக்காக அவருக்கு இவ்ளோ பெரிய விழா எடுக்கிறாங்க? அகத்தியர் தமிழ் மரபுல ரொம்பவே முக்கியமான சித்தர்கள்ல ஒருத்தர். அவரை ஞானத்தோட ஊற்றா, பல தெய்வீக கலைகளுக்கு குருவா பார்க்கப்படுறார். அவரை பெருமைப்படுத்துற இந்த விழாவுல ஒரு முக்கியமான சடங்கும் இருக்கு. இந்த விழா வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல, அது ஒரு முக்கியமான சடங்கையும் மையமா வச்சிருக்கு. அதுதான் பால்குட அபிஷேகம். அதாவது பால் நிரப்பின குடங்களை கொண்டு சாமிக்கு செய்யப்படுற ஒரு திருமுழுக்கு. இது பக்தியோட ஒரு பெரிய வெளிப்பாடா பார்க்கப்படுது. இங்க 108ங்கிற நம்பர் சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல. இந்து மதத்துல 108க்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அது ரொம்ப புனிதமான எண்ண கருதப்படுது. பிரபஞ்சத்தோட முழுமையை குறிக்கிறதா சொல்லுவாங்க. அப்போ 108 பால் குடங்கள்ங்கிறது இந்த சடங்கோட பிரம்மாண்டத்தையும் அதோட ஆன்மீக ஆழத்தையும் நமக்கு காட்டுது. சரி, ஆன்மீக விஷயம் எல்லாம் ஓகே. இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கல் டீடைல்ஸ்க்கு வருவோம். இந்த விழா எப்போ நடக்குது, எங்க நடக்குது, யார் தலைமையில நடக்குது? இந்த ஸ்லைடுல விவரங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. முக்கிய விழா ஜனவரி 6, 2025 காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ ஆதிவராக நல்லூர்ல குரு அகத்திய குமரன் தலைமையில நடக்குது. எல்லாம் கிளியரா இருக்கு இல்லையா? ஆனா இங்க ஒரு சின்ன குழப்பம் வருது. ஏன்னா இந்த அழைப்பிதழ இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தா வேற சில தேதிகளும் கண்ணுல படுது. முக்கிய விழா 2025 நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு 2026ஆம் வருஷ தேதிகள் அங்க இருக்கு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லையா? இங்க பாருங்க, முக்கிய விழா 2025ன்னு தெளிவா இருக்கு. ஆனா மற்ற நிகழ்ச்சிகள் 2026ன்னு இருக்கு. இது ஒருவேளை அச்சுப்பிழையா இருக்கலாம், இல்லனா ஒரு நீண்ட கால நிகழ்வோட வெவ்வேறு கட்டங்களா கூட இருக்கலாம். இந்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நம்மால உறுதியா சொல்ல முடியாது. ஆனாலும் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த விழாவோட கலை மற்றும் கலாச்சார அம்சங்களை பார்க்கலாம் வாங்க. ஒரு விழான்னா வெறும் சடங்குகள் மட்டும் இல்லையே, அது கதைகளையும் கலைகளையும் கொண்டாடுற ஒரு இடமும் கூட. அழைப்பிதழ்ல 2 முக்கியமான நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒன்னு திருவாசகம் முற்றோதல், இன்னொன்னு ஒரு பாரம்பரிய நாடகம். திருவாசகம் நிகழ்ச்சி 2 வெவ்வேறு வருஷங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம முன்னாடி பார்த்த அந்த தேதி குழப்பத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குது. இதுதான் அந்த நாடகத்தோட பேரு, வாதாபி வில்வளவன் சம்ஹாரம் என்னும் அகத்தியர் மகத்துவம். இந்த ஒரே ஒரு வரிக்குள்ள ஒரு பெரிய புராண கதையே அடங்கியிருக்கு. முக்கியமா இந்த நாடகம் அகத்தியரோட பெருமைகளை பத்தி பேசுது. அந்த நாடகத்தோட கதை இதுதான். வாதாபி, வில்வளவன்னு 2 அசுரர்கள். அவங்க வழிப்போக்கர்களா வர்ற முனிவர்களை ஏமாத்தி கொன்னுடுவாங்க. ஒரு நாள் அகத்தியரை கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க சூழ்ச்சிய புரிஞ்சுகிட்ட அகத்தியர் உணவாக்கப்பட்ட வாதாபிய அப்படியே ஜீரணம் செஞ்சு அவங்க ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரார். இந்த கதை அகத்தியரோட சக்தி எவ்வளோ பெரியதுன்னு காட்டுது. இப்போ இந்த இன்விடேஷனோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு வகையில இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட. இந்த விழாவுக்கு மக்களை எப்படி கூப்பிடுறாங்க? இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? வருக வருக என இருகரம் கூப்பி அழைக்கின்றோம். இதுல எவ்வளவு ஒரு பணிவு, எவ்வளவு மரியாதை! இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு திறந்த மனசோட உண்மையா கொடுக்கப்படுற ஒரு வரவேற்பு. இது பக்தர்களை வாங்கன்னு கட்டளையிடல, அவங்கள வணங்கி வரவேற்குது. ஆக நாம பார்த்த மாதிரி இது வெறும் ஒரு பேப்பர் துண்டு இல்ல. இது தேதி, சடங்கு, புராண கதை, சமூக அழைப்புன்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு கல்ச்சுரல் டாக்குமெண்ட். இது அகத்தியரோட பாரம்பரியத்தை கொண்டாடுறதுக்கும் ஒரு சமூகமா எல்லாரும் ஒன்னு சேர்றதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்குது. பாத்தீங்களா, ஒரு சாதாரண அழைப்பிதழ்ல இருந்து நம்ம எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதனால அடுத்த தடவை உங்க கையில இந்த மாதிரி ஒரு துண்டு பிரசுரமோ அறிவிப்போ கிடைச்சா அதை சும்மா பார்க்காதீங்க, கொஞ்சம் உத்து பாருங்க. ஒவ்வொரு அறிவிப்புக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற இந்த மாதிரி அறிவிப்புகள்ல என்னென்ன கதைகள் மறைஞ்சிருக்குன்னு நீங்க எப்படின்னா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?